வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரீத் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம போட்டாச்சு. அதாவது எபிசோடு சீசன் 1ல் எபிசோடு 1 போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ மேலோட்டமாக ஃபஸ்ட்டு எபிசோடில் என்னங்கிறது அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மாதவன் நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த வெப் சீரிஸ் 2018 ரிலீஸ் ஆச்சு. சஸ்பென்ஸு த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லாத ஒரு வெப் சீரிஸு. இப்படி ஒரு வெப் சீரிஸ் ஒரு அப்பா தன்னோட மகனுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத இந்த வெப் சீரிஸில் சும்மா அக்கு வேறு ஆணு வேறு பிரித்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்பா அம்மா இடையே உள்ள பாசத்தை அப்படியே சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் தன்னோட பையனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கேன்சர் ரிலேட்டடாக ஒரு அஃபெக்ட் ஆகிடுது. உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஸோ ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் கடைசியில் என்ன ஆயிடுது, அவங்க இந்த மாதிரி டோனர்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது உங்கள் பையனுக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனம் தளராமல் வெயிட் பண்ணுற அப்படியே ஒரு கட்டத்தில் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம பையனுக்கு எப்போ தான் ஃபஸ்ட் டோனர் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வருது. ஏன்னா அவங்க டோனர்ஸ் அவங்க இறந்தால் தான் அந்த ஊருக்கு தன்னோட பையனை கிடைக்கும். அது வரைக்கும் எப்படி காப்பாற்ற முடியும்? 6 மாதம் டைம் இருக்குது தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்கு. அதுக்குள்ளே எப்படி 6 மாதத்தில் அவங்க இறந்துருவாங்களா டோனர்ஸ் எல்லாம்? அது சான்ஸே கிடையாது இல்லையா? ஸோ 6 மாதத்துக்குள்ளே நம்ம பையனை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸில் கொண்டு வராங்க அந்த வெப் சீரிஸை. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட்லாம் கேட்குறாப்புல, டோனர்ஸ் லிஸ்ட்டு கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க கொடுக்காதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த லிஸ்ட்டை அவரே ஹாஸ்பிட்டலில் போய் யாருக்குமே தெரியாமல் நைட்டாக இந்த ஃபுல் லிஸ்ட்டையும் அவர் தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, இந்த லிஸ்ட்டை அவரே எடுத்தார் அப்படிங்கிறத இப்போ அடுத்த பார்க்க போகிற செகண்ட் எபிசோடில் இதில் காட்டுவாங்க. ஸோ இதில் அடுத்து என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட் எடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கங்கே எல்லா பக்கம் போகிறாரு, போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. எதுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்றும் தெரில. ஸோ ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊர் இந்த மாதிரி இடத்துல போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. யாரடா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு பார்த்தா இவர் டோனர்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் எடுத்துருக்காரா போல், அதில் ஒருத்தவங்களை எடுக்கிறாரு போல். அது கூகுளில் போகிற சர்ச் பண்ணி பார்க்குறாரு. இதுக்குன்னு தனியாக ஒரு திட்டமே திட்டார், மிகப்பெரிய திட்டம் தீட்டி கடைசியில் எல்லாத்தையும் இடத்த லொக்கேஷனில் கண்டுபிடிச்சி இங்கே ஆர்ஆரில் எங்கே இருக்கான்னு விசாரித்து பார்த்துட்ருக்கிறாரு. எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2 வெப் சீரிஸ் பிரீத். ஸோ நேமாக போடுறாங்க, எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகுது, பிரீத் அப்படிங்கிற வெப் சீரிஸ். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க இந்த எபிசோட் 2 கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ எபிசோட் 2 கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோஸ் ஃபோட்டோஸாக எடுத்தார், என்னங்கிறது அப்படியே போப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே உட்காந்துட்டு அவர் கூட இந்த ஒரு டிரைவர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. உடனே ஒரு இவர் வராரு, யாரோ ஒரு புரோக்கர் வராரு. அந்த இவரோட உயரதிகாரி வீட்டை விற்க சொல்லி அவங்க வீட்டுக்காரமாக சொல்லியிருப்பான் மகளே, அவன் வந்து விற்றுக்குங்கன்னு சொல்லி அவன் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான், ரியல் எஸ்டேட் வேலை பண்ணுறான். அப்புறம் அவன் முடியாதுன்னு சொல்லி போட்டு தாட்டி விட்றாப்புல அந்த போலீஸ்காரர், அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம மாதவன் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த வெப் சீரிஸில் இவர் பேர் டேனி. ஸோ நம்ம டேனின்னு சொல்லலாம், இல்லை மேடின்னு சொல்லலாம், மேடின்னு சொல்லிக்கலாம், அப்போ நமக்கு கரெக்டாக ஞாபகம். அவர் கார் எடுத்துகிட்டு அப்படியே அவர் சட்டருக்கு போகிறாரு. ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போனால் அவர் நாய் வச்சுருக்காரு வளர்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நாயை அவரை வரவே இருக்குது. இந்த சட்டரை போட்டு அந்த பழைய ஸ்டோரும், அந்த சட்டரை போட்டு பழைய ஸ்டோருமே கம்பி போட்டு நம்புறாரு. நம்பவே முடியல. ஒரு வகையை எப்படி தட்டி திரும்ப தூக்கி அந்த சட்டரை சாத்திடுறாப்புல. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே பழைய ஃபுட்பாலு, இவங்க வாங்க சர்டிஃபிகேட்டு, மெடலு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது கிடக்குது. ஸோ அதை ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டபால் அங்கே இருக்கிற ஒரு டேபிள் நைத்தி விட்டு ஒரு சேரை போட்டு ஒரு லேப்டாப் தூக்கி வச்சு உட்காந்து சர்ச் பண்ணுறாப்புல. என்ன சர்ச் பண்ணுறாருன்னா, பிரைன் டெட் எப்படி ஆகும், ஹார்ட் அட்டாக்கு லங்ஸ் எவ்வளோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி டைமிங்கு எவ்வளோ நேரம் எப்படி அப்படிங்கிற பூராத்தையும் கல்குலேஷன் பண்ணி எழுதுறாப்புல. இதில் எழுதி முடிக்க சொல்ல இடையில பையன் போக மாட்டான், ஜோன் பையன்கிட்ட பேசிக்கிட்டாப்புல, ரொம்ப நேரம் காணும் அப்படின்னு சொல்லி போட்டு திரும்பவும் அந்த எமர்ஜென்சி டோனர்ஸ் எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறது, எங்கே எவ்வளோ நேரத்துக்கு கொண்டு சேர்த்தணும், அந்த உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எந்த மாதிரி பண்ணால் அவங்க டோனர்ஸ் சாவாங்க அப்படின்லாம் செக் பண்ணுறாப்புல. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த கபீர் இருக்கா பார்த்தீங்களா, கபீர் இந்த போலீஸ்காரர், அவர் வராரு. வந்து அவரோட மனைவியை பார்க்குறாரு. அவங்க குழந்தை ஆல்ரெடி இறந்து போயிருக்கும், தெரியாதனமாக அவங்க அதையே சுட்டு இறந்துருக்கும். ஸோ அவங்க மனைவி இந்த மாதிரி ப்ரோக்கர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அது கேட்குறக்கா போகிறாப்புல சும்மா இருப்பாரான். அங்கேயும் பேக்கில் இருக்கிற சாரம் எடுத்து குடிக்கிறாப்புல, கட்டிங் போடுறாரு.
அதுக்கப்புறம் தன்னோட மனைவிகிட்ட கேட்குறா, எதுக்கு நீ ப்ரோக்கர்லாம் அனுப்பி சொல்கிற, நான் அந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் இன்னும் நம்ம பொண்ணு ஞாபகமாக இருக்கீங்க, அவள் இறந்துட்டா, அதை மறந்துடுங்க நீங்கள், நீ பெத்த பிள்ளையவே நீ மறந்துட்டியா அப்படின்னு அப்படி இப்படி இவர் கேட்க வாக்குவாதம் பயங்கரமாக போகுது. அதுக்கப்புறம் அவன் கோச்சிட்டு அங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறா அப்படி இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. கீழே இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மேடியவே நோட் பண்ணிகிட்டு இருக்கு, குறுன்னு பார்க்குது. அப்புறம் பேசி முடிச்சுட்டு வரலாம், அவர் உள்ளே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்ப அதே ஷோரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பெரிய சேட்டை ஒன்று எடுக்கிறாரு. சேட்டை தூக்கி டேபிளில் வச்சு அப்படியே கோடு ஓடுறாரு. கோடு போட்டு இதில் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, டோனர்ஸ் யார், எங்கெங்கே இருக்காங்க, யாரை ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணுறது, டைமிங் என்ன, இப்படி எல்லாத்தையுமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு அழகாக பிரிக்கிறாப்புல. அப்புறம் கையில் ஒரு கவர் வச்சுருக்காரு. அவங்க ஃபோட்டோ எடுத்துருப்பார் இல்லையா, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ எடுத்துருப்பார் பார்த்தீங்களா, ஒரு ஊராக போய் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து சஃபில் எடுத்து பிரித்து வைக்கிறாப்புல. ஸோ இந்த டோனர்ஸில் இவங்களாம் டோனர்ஸ், அதாவது தான் உறுப்புகளை தானம் கொடுக்குறக்காக ஹாஸ்பிட்டலில் பேர் கொடுத்தவங்க. ஸோ அந்த பேர் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் தாண்டி தான் தன்னோட பையனுக்கு இருந்தால் தான் தன்னோட பையனுக்கு உறுப்பு கிடைக்கும், உடல் உறுப்பு கிடைக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோஸ் அப்புறம் சஃபில் குளிக்க போட்டு டக்குன்னு ஃபோட்டோ தூக்கி டாமுன்னு வர்றாரு. போட்டு பார்த்தா ஒரு வயசானவர், அவர் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்புறம் அவர் யாருன்னு கேட்டால் அவர் மேக்ஸ் டீச்சர் போகிறார். அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம மேடி அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு, அவர் ஃப்ளாட்டு வரைக்கும் போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படி ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. ஃப்ளாட்டையும் பார்த்தாச்சு. அங்கேருந்து இவரை நோட்டம் பண்ணணுமில்ல. அப்புறம் அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. ஸோ அங்கே வந்து பில்டிங் பார்க்குறாரு. சரி, இதுதான் நமக்கு சரியான லொக்கேஷனு அப்படின்னு போட்டு அந்த லொக்கேஷனில் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. யாரை இப்போ டார்கெட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த வயசானவரை ஃபோட்டோ மேலே ஃபோட்டோவாக எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறாருன்னா, இவங்க வீட்டில் யார் இருக்கிறா, என்ன இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லை எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. எந்த டைமிங்குள்ளே வர்றாங்க, எந்த டைமிங்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத மாதிரி கொண்டு ஒன்று ஒன்றா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும், ஒருத்தர் வருவான், அவன் எத்தனை மணிக்கு சாப்பாடுக்கு வர்றான் அப்படிங்கிறத மாதிரி கொண்டு எல்லாத்தையும் மெனு விட்டு நோட் பண்ணுறாப்புல. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கொடுக்குறவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுறாப்புல. சாயங்காலம் ஆகிப்போச்சு. சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்குறாப்புல. அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே என்ன பண்ண முடியும், இவர் உள்ள ஒரு வெள்ளோட்டம் பார்க்கணும் இல்லையா. அப்புறம் சொல்லிவிட்டு ஒரு பெரிய கிஃப்ட்டு கவரை ஒன்று சுற்றிக்கிட்டு நேராக அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ளே போகிறாப்புல. அங்கே போனால் அங்கே செக்யூரிட்டி இந்த மாதிரி கையிலே பெரிய கிஃப்ட் இருக்குது, நீங்களே பெரிய நம்பரை எழுதிக்கிங்கன்னு சொல்லி போட்டு அப்படி நம்பரை கொடுத்து உள்ள அனுப்பிச்சி விட்றாப்புல. அவன் ஏதோ டென்ஷனில் இருப்பான் போல அந்த செக்யூரிட்டி. நேராக வீட்டுக்கு வந்து வேறு ஒருத்தவங்க அட்ரஸ் சொல்கிறாப்புல. அட்ரஸ் சொன்னோன்னு, இல்லை அந்த அட்ரஸ் இது கிடையாது, நீங்கள் வேறு ஃப்ளோர் மாற்றி வந்துட்டீங்க, அட்ரஸ் மாதிரி எப்படி சொல்லுங்க. இல்லை சரி இங்கே கொஞ்சம் சொல்லாமக்கலாம் போயிடுறாரு மாதவன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சாயங்காலம் டைம் ஆயிடுச்சா. இப்போ அந்த டைமில் அவங்க வேலைக்காரமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஐயா அந்த வயசான வீட்டில் டஸ்ட்டாக தட்டிகிட்டு இருக்குது. டஸ்ட்டு தட்டினவுடனே அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அவர் ஒரு ஆஸ்துமாஸ் பேஷண்ட் போல். ஸோ ஒரு மருந்தை வச்சு அடிக்கிறாப்புல. உடனே டக்குன்னு இதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறப்பறம் கழிச்சு போட்டு கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, இந்த கபீரோட வீட்டுக்கு நம்ம இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதை பேசிகிட்டு இருக்க சொல்ல அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறாப்புல. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு இருக்காங்களா, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஸோ அவங்க நம்பர் இருந்தால் கூட சொல்லி கேட்க சரின்னு சொல்லி போட்டு அவங்க பேசிக்கிறாங்க. முடிஞ்சு போயிடும் அந்த சீன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த டாக்டர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண வச்சு அப்புறம் ஒரு வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஹஸ்பண்ட் இறந்து வெளியாட்டு இருக்குது, டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம மாதவன் மேலே அவங்களுக்கு ஒரு கண்ணு. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க கூட பழகிட்டு இருக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, நம்ம மாதவன் சொல்கிறார், என்ன நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ சொல்ல நோண்டிகிட்டே இருக்கிற. இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஸ்மா பேஷண்ட்டு, ஸோ அவனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறான் அப்படின்னு சொல்ல, டபுள் பேமெண்ட் செலவாகும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு திருப்பி நேராக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்த சீனில் இந்த கபீர் இருக்கார் பார்த்தீங்களா, கபீரோட கூட இருக்கிற டிரைவர், அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அனிவர்சரிக்கு கல்யாண நாள் அன்றைக்கி அவரோட கபீரை கூப்பிட்றாப்புல, உயரதிகாரி இல்லையா, அதனால் கூப்பிட்றாப்புல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்க பெரியவங்கெல்லாம், என்னப்பா அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா அப்படி இப்படின்னு கேட்க, கேக்கு சாப்பிட்ற அப்படி எதுவும் கேள்வியில் எசக் பஸ்க்காக கேட்க நம்ம ஹீரோ காண்டாடுறாப்புல. அப்போ அதுக்கு அவங்க பொண்ணு இருக்கும், அதாவது அந்த டிரைவரோட பொண்ணு. அதை பார்த்த உடனே நம்ம கபீர் போலீஸ்காரருக்கு அவரோட பொண்ணு ஞாபகம் வந்துடுது. ஸோ கொஞ்சம் அப்செட் ஆகிறாப்புல, நம்ம பொண்ணு தான் இப்படி இருந்துட்டு போலோ அப்படின்னு நினைக்கிறாப்புல. அப்புறம் அந்த டிரைவரோட மாமியார் என்ன பண்ணுறாங்க, கேள்வி மேலே கேள்வி வைக்கிறாங்க, பேசாமல் அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை என் வீட்டுக்காராமல் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொன்ன உடனே கேட்க வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க சார் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா சத்தம் போடுறாங்க, ஏன்னா நம்ம வந்த இடத்துல பிள்ளை கேள்வி கேட்கணும் ஏற்பட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் கழுத்தில் இருக்கிற அந்த
டாலா கழட்டி நேராக சாமி படத்துக்கு முன்னாடி போட்டுறாப்புல. ஸோ முடிஞ்சு போச்சு, அடுத்து ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியுது நமக்கு. போட்டு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாப்புல. நேராக எங்கே போகிறாரு, அங்கே அதே ஃப்ளாட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே வந்து செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட பேசிட்டு சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க டக்குன்னு இழுத்து விட்றாரு. அது அலாரம் சொன்ன கீன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. இது எந்த ஃப்ளாட் வண்டியும் தெரியலையே, யார் வீட்டு வண்டியும் தெரியலன்னு சொல்லி போட்டு சொல்ல அந்த செக்யூரிட்டி அங்கே டைவர்ட் ஆகி போயிடுறான். அப்புறம் நம்ம மாதம் என்ன டக்குன்னு உள்ளே வந்துடுறோம். இதுதான் கேப்புன்னு உள்ளே வந்தவொடனே கரெக்டாக அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கைரேகையில் பற்றக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறது, நல்லா பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம மாட்டிக்கூடாதில்ல இந்த போலீஸ்லேயுமே அப்படின்னு சொல்லி போட்டு கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த காலிங் பில் இருக்குது பார்த்தீங்களா, அது அழுத்தலான்னு சொல்லி அந்த விரலை வச்சு அமுத்த போகிறாரு. ஆனால் என்னமோ தெரியல, அவருக்கு நம்ம கொலவனை தான் போகிறோம், ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பய உணர்ச்சி எல்லாம் கலந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குங்க இல்லையா. ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக கொலவனானு தெரியாது, இது புதுசாக பண்ணும்போது தன்னோட பையனுக்காக பண்ணும்போது தன்னோட மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பிக்குது. அப்படி இறங்கி வராரு, அவங்க அம்மா வராங்க, அவங்க பையன் வரான், அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாம் வர்றாங்க. ஸோ அவரை அந்த கொலையை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தன் பையனை பார்க்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஏப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்க, விளையாடவே மாட்டேங்க, போங்கப்பா, நான் விளையாடவே மாட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரோ அப் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையன் கோச்சிக்கிறான். அப்புறம் வாடா மோனான்னு சொல்லி போட்டு அவன் மடியில் படிக்க வச்சு கொஞ்சம் அப்பாங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு, இந்த மாதிரி பொறுப்புக்கு நீ வரும்போது நீ வளர்ந்து ஆகணும், அப்போ வளரும்போது அப்பாவோட வேதனை என்னங்கிற உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடுத்த சீன் போகுது. அடுத்தது என்ன சீன்னா, நம்ம மேடி என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே டாப்னு கதை திறந்து உள்ளே போயிட்டார், ஃப்ளாட்டுக்குள்ளே வந்துட்டார். அவனை தள்ளி விட்டு போட்டு அந்த வயசானவனை தள்ளி விட்டு போட்டு பேக்லேருந்து என்னத்தையும் தொலைவராரு. என்னத்தில் தொலைவரான்னு பார்த்தா டாக்குன்னு பேக்லேருந்து கீழே என்னமோ விழுகுது. என்னடா விழுகுதுன்னு பார்த்து கத்தி அதை எடுத்துகிட்டு அப்படியே மிரட்டுறாப்புல. அப்புறம் அவரை தூக்கி அந்த ரன்னிங் ஓடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மிஷின் மணிக்கு வச்சு நல்ல ஸ்பீட் அழுத்தி விட்றாப்புல. இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பார். அதாவது அவர் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு அவன் எவ்வளோ தூரம் ஓட முடியும், மூச்சு எவ்வளோ தூரம் திணறும், ஸோ அவங்க கோமாவுக்கு போகிறதுக்கு அவங்க இறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வயசானவரை ரொம்ப நேரமாக அந்த ரெட் பவுலில் ஓட வைக்கிறான். கிட்டத்தட்ட 100 ஸ்பீடுக்கு மேலே அழுத்தி விட்டு கத்தியை காமிச்சு பயமுறுத்தி ஓடு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுன்னு சொல்லி போட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாப்புல. அது 100க்கு மேலே போகுது. அந்த வயசானவர் என்னை விட்ரு என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ ஓடு அப்படின்னு சொல்ல அவர் ஓடுன்னு ஓடுறாப்புல. பணம் காசு வேணாலும் கேட்டு வாங்கிக்கடா, ஏன்னா ஓட சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, கேட்கவே இல்லை நம்ம ஹீரோ. அப்புறம் ஒரு இடத்துல என்ன போயிடுது, டக்குன்னு ஒரு தாட் அடிக்குது. என்னென்னா, அந்த தூசி இருக்குது பார்த்திங்களா, அந்த டஸ்ட்டு இவருக்கு சேராது. ஸோ அங்கே இருக்கிற வேக்கம் கிளீனர் தூக்கி அது இருக்கிற டஸ்ட்டை பூரா எடுத்து அந்த ஐயாவோட மூக்கில் போட்டு ஒரே அப்பி விட்றான். அது அப்பன உடனே அவருக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடுது. ஏன்னா டஸ்ட்டெல்லாம் மூக்கில் வச்சுன்னா மூக்கு திணற ஆரம்பிச்சிடும். அவர்னால முடியல, ஓட முடியல, டாக்குன்னு கீழே விழுந்து அப்படியே டெட் புல் வந்து கீழே விழுந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த சீன், அதாவது அவங்க அப்பா நைட் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அது சொல்கிறாரு, மேடி சொல்கிறாரு, தன்னோட பையனுக்கு அப்பா எப்போ ஒரு ரிஸ்க்காக தான் எடுப்பார், கொலை செய்யவும் தயங்க மாட்டார், அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. அசுரனா கூட மாறுவான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமிங்கில் சாப்பிட கொடுக்குறான், வந்துடுறான். இந்த டைமிங்கில் நான் இப்படி தான் அவன் கீழே வந்து மயக்க விழுந்தவன் அப்படியே லைட்டாக முழிச்சு அந்த மருந்து எடுத்து மூக்கில் அடிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே மாதவன் என்ன பண்ணுறாரு, மேடை டக்குன்னு தூக்கி அந்த ஆஸ்துமா கணப்புறம் அந்த மருந்தை பூராத்தையும் காற்றுல அமுத்தி விட்றாப்புல. அமுத்துனதுக்கப்புறம் அது எம்டி ஆகி போகுது. எம்டி ஆனதுக்கப்புறம் தூக்கி வீசுறாப்புல. நீ அதில் என்ன இருக்க போகுது, அதையும் எடுத்து சரி கடைசி மருந்தான் இருக்காதுன்னு சொல்லி போட்டு அடுத்து பார்க்குறேன், அதில் ஒன்றையுமே காணும். இந்த மேடிக்கும் இது வருத்தம் தான், ஒரு விஷயத்தை பண்ணுறமே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது, குற்ற உணர்ச்சி இருக்குது, இருந்தாலும் அதை செய்கிறாப்புல. அப்புறம் இருந்தால் அந்த மருந்து அமைத்தி பார்த்துட்டு அந்த வயசானவருக்கு அதில் ஒன்றுமே இல்லை தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிடுது, மயங்கி போய் அவர் கீழே விழுந்துடுறாப்புல. ஸோ ஆல் டன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டைமிங் செட் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, இந்த டைமுக்கு யார் வருவா, சாப்பாடு கொடுக்குற வருவான். சரியான டைமு, இப்போ நம்ம கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. திடீர்னு ஒரு அலறல சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா அங்கே ஒரு குழந்தை ஏன்னு கத்த ஆரம்பிச்சிருது. ஆஹா, எல்லா ஃபோட்டோ எடுத்து இந்த குழந்தை இருக்கிறத பார்க்க விட்டுட்டுமே அப்படின்னு நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாப்புல. கதவை திறந்துட்டு அவர் இந்த பக்கம் போகிறாரு, அந்த சாப்பாடு கொடுக்குறவன் அந்த பக்கம் வரான். ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் சாப்பிட வரோம் கொடுக்குறவங்க வந்தவனை பார்த்தோன்னே என்னடா இப்படியெல்லாம் உழுந்து கொடுக்குறாங்க, என்னடாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கிட்டு நம்ம மேடிக்கு வாமிட்டே வந்துடுது. ஸோ இவ்வளோ வேறு காரியத்தை பண்ணிட்டு சொல்லி போட்டு அவருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ வாமிட் எடுத்துகிட்டு வாயை பூரா தொடச்சிக்கிறாப்புல. இந்த பக்கம் என்ன போயிடுது, அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர் அவரை தூக்கிட்டு சச்செல்லாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு பின்னாடி. யார் நம்ம மேடி, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கார் எடுத்துகிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் அவங்க செக்அப் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பசங்கள்லாம் வந்திருப்பாங்க. பசங்க, வீட்டுக்காரம்மா, அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா தானே அவர். ஸோ இவர் நம்ம மாதவனை பின்னாடியே உள்ள வரைக்கும் உட்காந்துருக்காரு. அவர் ஏதோ ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரியும் அங்கே உட்காந்துருக்க மாதிரியும் வெயிட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்க அப்படியே அவர். அதுக்கப்புறம் உடனே டாக்டர் வராங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, நல்ல வேளை இந்த டைமுக்கு நீங்கள் அட்மிட் பண்ணதுனால அவருக்கு உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது. பட் அவங்க இப்போ உங்கள் ஃபாதர் இப்போ கோமாவுக்கு போயிட்டார். ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கு இப்படியே ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், பல வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், இவன் நம்ம மாதவனை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஆனு கையை நீட்டி சிரிக்குது. டக்குன்னு மாதவன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ உடனே இந்த நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறாப்புல. இது என்னென்னா, இதில் சொல்கிறாரு மாதவன், தன்னோட மகனுக்காக அவங்க அப்பா எவ்வளோ தூரம் வேணாம் இறங்கி போகலாம், வாழ்க்கைங்கிறது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது, எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு டயலாக்கை போட்டு எபிசோட் 2 முடிக்கிறாங்க. ஸோ எபிசோட் 3 என்னாச்சுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.